மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பங்களும், இரவில் அவர்களை வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். மூன்றாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அக்கினி வெளிப்படும் போது என்ன நடக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பகலிலே தேவன் என்ன பண்ணாராம்? மேக ஸ்தம்பத்திலிருந்து அவங்களை வழி நடத்தினார். இரவில் அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு? அவர்களை வழி நடத்தினார். எதற்காக வழி நடத்தினார்? அவங்க எந்த ஊருக்கு போகணுமோ, எந்த இடத்துல சேஃபாக தங்கணுமோ, எந்த இடத்துல என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்த காட்டி கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? அக்கினி ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு முன்பதாக சென்றார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக நான் உங்கள் நடுவில் என்ன பண்ண போறேன்? அக்கினி மதுலா இருந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன தேவன் எதுக்காக இருக்க போறார்? இந்த வருஷம் உங்களையும் என்னையும் வழி நடத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துவதற்காக. எந்த வேலை செஞ்சா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், எங்கே போனால் என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த வீட்டில் இருந்தால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த பிஸ்னஸ் செஞ்சால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த இடத்துல படித்தா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எதை உடுத்தினா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த சாப்பாடு சாப்பிட்டா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அப்படிப்பட்ட மேலான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால, அக்கினி வல்லமையினால நம்மோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தை வழி நடத்த போகிறார், நம்ம பிள்ளைகளை வழி நடத்த போகிறார். அதனால் நம்முடைய பிள்ளைகள் இனி தப்பி போவதில்லை, இடறுவதில்லை. ஏன்னா வெளிச்சம் குண்டு குழியை காட்டி கொடுத்துரும், படுகுழியை காட்டி கொடுத்துரும், வலையை காட்டி கொடுத்துரும், எல்லா சத்துருடைய கிரியைகளை காட்டி கொடுத்துரும். ஏன்னா உங்க கூட வர்றது யாரு? வானாதி வானங்களுக்குள்ளாத தேவன். அல்லேலூயா. அவர் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார். வேதத்தில் நீங்க வாசிங்கன்னா இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் முதல்ல எந்த இடத்துல வெளிப்பட்டு தெரியுங்களா? செங்கடல் ஆண்டதான் வெளிப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க.